எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிஎன்ஸ் ஒரு சேனலில் டேஸ்ட்டாக கவுச்ச வாடையே இல்லாமல் எப்படி கறி குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், அதை மெலிசா சீவியும் அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கப்பு இஞ்சி பூண்டு சாந்து, ஒரு கப்பு தக்காளி, ஒரு கப்பு தேங்காய் சாந்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றி இஞ்சி சாந்த பாதி இதை அதில் கொட்டிடுங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 2-3 அரிஞ்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 நிமிஷம் சலவி விடுங்க. இஞ்சி பூண்டு சாந்து வெங்காயத்தோடு சேர்த்து கறியை வேக வச்சோன்னா அந்த கவுச்ச வாடையே இருக்காது. ப்ளஸ் நீங்கள் இந்த வேக வச்ச தண்ணியை நீங்கள் ஆறின பிறகு குடிச்சிங்கன்னா வயிற்று புண்ணு, தொண்டை எரிச்சல்லாம் சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். இப்போது கறியிலேருந்து லைட்டாக தண்ணி வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்துடலாம். கறி வறுவலுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புல முட்டெலும்பு, குருத்தெலும்புலாம் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் புளி கரைச்சி ஊற்றுங்க. புளி ஊற்றி செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் கவுச்ச வாடையே இல்லாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொழுப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நெப்பமாக இருக்கும். ஒரு பேனில் 3 கரண்டி எண்ணெய் விட்டு பட்டை, பூ, இலை எல்லாம் போட்டு சீவின வெங்காயத்தை எடுத்து போடுங்க. அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு ஒரு கைப்பிடி புதினா, கைப்பிடி கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச பிறகு எடுத்து வச்சுருக்கிற கறி குழம்புல எடுத்து ஊற்றிட்டு கைப்பிடி தேங்காய் சாந்து எடுத்து போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சுட சுட கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தேங்காய் சாந்து போடுறதுனால வீட்டு குழந்தைங்களுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம். செரிமான கோளாறே ஆகாது. இந்த மாதிரி ஒரு நாள் உங்கள் வீட்டில் கறி குழம்பு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் டூ சப்ஸ்கிரைப். நன்றி. பாய்.